வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு சோயாபீன்ஸ் கறி. இது டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க. பாருங்கள், நான் இவ்வளவு ஜீரகம் போட்டுட்டேன். அதே ஸ்பூனோட அளவுக்கு இவ்வளவு சோம்பும் போட்டுட்டேன். பொரியட்டும். ஒரு ஒத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன். ஒரு வெரைட்டி ரைஸ் கூடனா இந்த சோயாபீன் கறி ரொம்ப மேட்ச் ஆகுங்க, நல்லாயிருக்கும். அதுபோல் நம்ம ஒரு ரசம் பருப்பு குழம்புங்கள்லாம் வைக்கும்போது இந்த சோயாபீன் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட புதினா இருந்தது, அதனால நான் இவ்வளோ போட்டுட்டேன். சோயாபீன் கறிக்கு கொஞ்சம் புதினா போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதுவும் போட்டுக்கிறேன். தக்காளி உடையிறதுக்கு நான் அதுலேயே உப்பும் போட்டுட்டேன். நான் எடுத்துருக்கிறது 1/4 கிலோ சோயா. அதே போல் நான் தேங்காய் பால் இந்த டம்ளருக்கு 1.5 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். அது உங்கள் விருப்பம். ஆனால் இதுக்கு தேங்காய் பால் ஊற்றினா தான் அந்த கறி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் பால் இவ்வளோ வேண்டாம்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கம்மியும் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன். அதனால் நம்ம வீட்டு காரத்துக்கு மிளகா பொடி போட்டுட்டேன். அது 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. அதே போல் நம்ம வீட்டில் இருக்கிற சிக்கன் பொடி இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் இந்த பொடியெல்லாம் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. நம்ம சோயாபீன்ஸை நல்லா சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்னது வேணாலும் எடுத்துக்கலாம், இதுவே 2ஆக கட் பண்ணி வேணாலும் போட்டுக்கலாம். நான் அப்படியே பெருசாகவே போட போகிறேன். இதில் நம்ம பச்சை மிளகாயும் போடல. பாருங்கள், இதுக்கு வேறு தண்ணி எதுவும் நம்ம ஊற்றுறதில்லை, இந்த தேங்காய் பால் மாத்திரம்தான். இதுக்கு மட்டன் பொடி யூஸ் பண்ணலாம். அது மாதிரி முட்டை குருமா பொடி இருக்குல்லவா, அதுவும் இந்த கறிக்கு யூஸ் பண்ணலாம். இதுலேயே வேகட்டும், நான் மூடி போட்டேன். பாருங்கள், நான் 2 ட்ரிப்பு கிளறி விட்டுட்டேன். நல்லா பிறண்டு வந்துருச்சு. இதை விட கூட நீங்கள் ட்ரை வேணுன்னா ட்ரையாக எடுக்கலாம். இதை விட கிரேவி வேணும்னா கூட கிரேவி பதத்தில் கூட எடுத்துக்கலாம். நல்லா அந்த சோயாபீன்லாம் அந்த தேங்காய் பாலும் நம்ம போட்டிருக்கிற பொடிகளும் இதுக்குள்ளே நல்லா ஜூஸியாக இறங்கியிருக்குங்க. இது எனக்கு போதுமான அளவு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். வாங்க, நம்ம வீட்டில் தேங்காய் பால் ரைஸ் கூட இந்த சோயாபீன் கறி சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.